வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு எப்படி செஞ்சோன்னு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முந்தின நாள் தேர்ஸ்டே ஈவினிங் 6 மணிக்கு மேலே எங்களோட ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட அக்காவும் இந்த அம்மனை ஈவினிங் அழைச்சோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் இப்படி தான் நாங்கள் சாமியை அழைச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு அலங்காரமெல்லாம் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அலங்காரமெல்லாம் பண்ணுவோம். அம்மனுக்கு விளக்கேற்றி தீப ஆராதனையெல்லாம் பண்ணி தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருவோம். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், ஸ்வீட்டெல்லாம் வச்சு நாங்கள் சாமியை உள்ளே அழைப்போம். வந்த எல்லாத்துக்கும் வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், வளையல், ஸ்வீட்டு எல்லாம் வச்சு கொடுப்போம். இப்போ எங்களோட ஓரகத்திக்கும் ஓரகத்தியோட அக்காவுக்கும் அப்புறம் என்னோடய தம்பி ஒய்ஃபுக்கும் வெத்தலைப்பாக்கு, பழம், வளையல் எல்லாம் வச்சு கொடுத்தேன். இது மறுநாள் காலை நைட்டே நாங்கள் அம்மனுக்கான சேலையை கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா காலையில் பலகாரமெல்லாம் சுடணும்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த மாவை எடுத்து காலையில் 5 மணிக்கு எழுந்து அதுக்கப்புறமா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாவை கிண்டி ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் எள்ளை கழுவி நல்லா ஃபேன் காற்றுல வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் எள்ளை வறுத்து அதை பொடி பண்ணி வெல்லத்தை போட்டு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அடித்து இந்த பூரணத்தை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அம்மா இந்த கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த மோமோ மேக்கரில் தான் நாங்கள் இந்த கொழுக்கட்டையை வச்சோம். இந்த மோமோ மேக்கரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். அம்மா கொழுக்கட்டைக்கான செப்பு செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பூரணம் எள்ளு பூரணத்தை வச்சு நல்லா மடக்கி கொழுக்கட்டையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு, அதனால் கொழுக்கட்டை பண்ணுறேன். எள்ளு வச்சு கொழுக்கட்டை பண்ணுறேன். பிள்ளையார் எள்ளு பூரணம் காமிங்க. அதை நீங்கள் அப்படியே காமிங்க. நீங்கள் பக்கத்தில் போங்க. 4 போதுமா? வேறு தான் உள்ளே வேக வச்சது காமிச்சிட்டேனே. அது செய்கிறதையும் போடுங்க. செய்கிறத எடுங்க, சொல்லிக்கிட்டே எடுங்க. இப்படி செய்யணும்னு சொல்லுங்கள். ஆமாம், இப்படி தான் செய்யணும். கொழுக்கட்டைன்னா இப்படி தான் செய்யணும். அது எல்லாத்துக்கும் வர்றது கஷ்டம். சில பேர் தான் நல்லா செய்வாங்க, சில பேர் இந்த அச்சில் கூட வச்சு செய்வாங்க. நான் கையிலேயே தான் செய்வேன். செப்பு செஞ்சு செய்யணும். செப்பு மாதிரி செஞ்சு இந்த பாருங்கள் இப்படி மூடணும். இப்படி மூடி இப்படி வாயை மூடி இப்படி வச்சுருவோம். இந்த பாருங்கள், அப்போ தான் வெந்துச்சுன்னா நான் வெளியே வராது. இந்த பாருங்கள், இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். பிள்ளைய எல்லோரும் இதுதான் விரும்புவாங்க. ஆனால் அந்த பருப்பு கொழுக்கட்டையெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதுகளுக்கு விருப்பப்பட்டது தான் நாங்கள் செய்கிறோம். எல்லாத்துலையும் என்ன கடலை பருப்பு வைக்கலாம், தேங்காய் பூரணம் வைக்கலாம், உளுந்தம் பருப்பு பூரணம் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி ஸ்டெப்பு செய்யணும். செப்பு செஞ்சு வச்சா தான் நல்லா மூடும். தட்டு மாதிரி செஞ்சால் வராது. அது செப்பு எல்லாத்துக்கும் வராது. அப்படி செஞ்சு அப்படி மூடணும், அப்போ தான் மூடும். தட்டு மாதிரி செஞ்சால் ஏந்தலாக இருக்கும், அது மூட வராது. இது ஆவி படாமல் தண்ணி படாமல் புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கிறோம் இந்த தடவை. அதனால் வேர்வை தண்ணி விழுகாமல் வைக்கிறதுக்கு. அந்த தண்ணி விழுந்தால் கொழுக்கட்டை கரைஞ்சிடும். அதனால் அதுக்கு தனியாக பாத்திரம் அந்த தடவை வாங்கியிருக்கோம். புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம இப்போ எடுக்க வேண்டியதுதான். பேசாது வடைக்கு இப்படி கெட்டியாக அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கு. இப்போ வடை போடுறோம்.
நீ இட்லி ஊற்றுறாங்க பாருங்க, அதே எடுங்க. இட்லி ஊற்றியாச்சு, வடையும் போட்டாச்சு. நல்லா வடை சவப்பாக வந்தோடனே எடுக்க வேண்டியதான். பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ நல்லா வந்திருக்கு, விரியாமல் வந்திருக்கு பாருங்கள். இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் விரிஞ்சு விரிஞ்சு போகும். நல்லா கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு வரலட்சுமி நோம்பு. வடையும் நல்லா வந்திருக்கு. அரைச்சி விட்ட சாம்பார் பாருங்கள், எல்லா காயும் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார். இவங்க தான் உமா. இவங்க தான் வந்து வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்புக்கு அம்மனுக்கு புடவையை கட்டி விட்டு அலங்காரமெல்லாம் பண்ணுறது. இப்போ அந்த நகையெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா வந்து சாமியை அலங்காரம் பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கலச சொம்பை ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே பச்சரிசி, வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காயெல்லாம் போட்டு மாவிலை அடுக்கி அது மேலே தேங்காய், கலச தேங்காயம் வச்சு நாங்கள் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்கள் வந்து கிச்சன்லேருந்து ஒவ்வொன்றா ரெடியாகி வந்தது. அம்மனுக்கு கொழுக்கட்டை, வெண்பொங்கல், இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் ரெடி பண்ணி இலையில் வச்சுட்டு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் எல்லாம் வைக்கணும். முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை ரெடி பண்ணி அதுக்கு குங்குமம் வச்சு அதை ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறமா அட்சதையை ரெடி பண்ணணும். பச்சரிசியும் மஞ்சத்தூளும் கலந்து நம்ம அட்சதையை ரெடி பண்ணிடணும். பஞ்சு பஞ்சாக இருக்கு. முதல்ல பிள்ளையாருக்கு தான் பூஜை செய்யணும். அதுக்கப்புறம்தான் அம்மன். ஃபஸ்ட்டு அதுக்கு குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு தீப ஆராதனைகள்லாம் பண்ணி பூவை போட்டு அட்சதைகள்லாம் போட்டு பிள்ளையாரை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனை தொடங்கணும். அம்மனுக்கு பூ, பழம், வெற்றிலை பாக்கு, புது புடவை இல்லைன்னா புது ப்ளவுஸு, அப்புறம் நாணயம், தங்கமோ வெள்ளியோ நம்ம வசதிக்கு தகுந்தபடி வச்சு சாமிக்கு படைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பூஜையை தொடங்கலாம். எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இடையில எந்திரிக்கக்கூடாது. ஒவ்வொரு மந்திரமாக படித்து பூவையும் அட்சதையும் மாற்றி மாற்றி அம்மனுக்கு போடணும். அதுக்கப்புறம் தான் சூடம் காமிக்கணும், ஊதுபத்தி ஏற்றணும். நோம்பு கயிறு எடுத்து அம்மன் பாதத்தில் வச்சு ஒவ்வொரு சுமங்கலியாக ஒரு சுமங்கலி மாற்றி இன்னொருத்தருக்கு கட்டலாம். கணவரை கூட கட்ட சொல்லலாம். சூடத்தை ஏற்றி அம்மனுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்க சாமிகளுக்கும் சூடத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் வந்து சூடத்தை தொட்டுக்க சொல்லி காமித்தேன். அம்மாவுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஓரக்கத்திங்க, அப்புறம் கணவர், அவன் எல்லாருக்குமே கொடுத்தேன். எல்லோரும் தொட்டு சாமி கும்பிட்டு சாமியை வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கயிறு வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கட்ட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவங்க கட்டி விட்டாங்க, ஓரக்கத்தியோட அக்கா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் கட்டி விட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஓரக்கத்தியும் கட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே நாங்கள் மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டோம். வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள். நான் புதுக்கோட்டையிலேருந்து வரும்போது வரலட்சுமி நோம்புக்காக கிஃப்ட்டு வந்து சின்ன சின்ன பாட்டிலாக 30 பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒன்றை தான் இந்த மஞ்சள் குங்குமத்தோடு வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டாங்க. முதல்ல எனக்கு இந்த கிஃப்ட்டு போடுற பேகு தான் எனக்கு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு 30 பேக் இருக்கும், நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஸ்டார்ட் பண்ண தான் இந்த வரலட்சுமி நோம்பு. ஏற்கனவே நான் வருஷம் வருஷம் பண்ணுவேன். இருந்தாலும் இவ்வளோ கிராண்டாக பண்ணுறதுக்கு அதுதான் முதல் காரணம். அதுக்கப்புறமா அந்த பையில் போடுறதுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கலான்னு புதுக்கோட்டையில் தேடும்போது அங்கே ஆஃபரில் எனக்கு 30 பாட்டில் கிடச்சிது. ஆடி ஆஃபரில் சரவணாவில் அம்மனுக்கு புடவை வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பூ வந்து
பாபா கோயிலுக்கு ரெகுலராக போவேன். அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க அம்மா பூ விற்கிறவங்க எனக்கு மாலை, பூ, உதிரிப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்க்குக்கு பக்கத்துலேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு வந்து இந்த பூஜையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்படித்தான் எங்கள் பூஜை நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக முடிந்தது. எனக்கு என்னுடைய ஓரக்கத்தையும் அவங்களோட அக்காவும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.